அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 210 நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது வந்து 210 EU மாடல். இது EU 24PQIன்னு வரும். அந்த இதுதான் இந்த மாடல், ஸ்பெசிஃபிக் மாடலு. இது 210 வந்து மேக்ஸிமம் நம்ம ஹாலுக்கெலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இது 3 ஸ்டார் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவுட்டர் யூனிட் ரஸ்ட் ப்ரூஃப். உங்களுக்கு அவுட்டர் யூனிட் நல்லா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அவுட்டர் யூனிட் வந்து நம்ம நார்மல் 1.5 டன்னோட இது கொஞ்சம் யூனிட் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வரும். நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம 1.5 டன்னா அந்த ஃபேனோட அந்த லெவல் முடிஞ்சிடும். இது வந்து ஃபேனுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சஸ் அவுட்டர் யூனிட் லென்த்து கூட இருக்கும். அதே போல் அவுட்டர் யூனிட் பார்த்தீங்கனாலே மற்ற யூனிட்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸாக தான் தெரியும். இதில் வந்து மெட்டாலிக்கு உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீயோட வரக்கூடியது, ப்ளூ கோட்டிங் வரக்கூடியது. இன்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 1.5 டன் 3 ஸ்டாரில் வரும் பார்த்தீங்களா, அது 5 ஸ்டாரில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒய்ஃபை மாடலு 4 வே ஸ்விங் வரும். அந்த மாடலோட இன்டோர் யூனிட் மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இன்டோர் யூனிட். மேக்ஸிமம் ஹாலு பெரிய பெரிய ரூம்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு 220 ஸ்கொயர் ஃபீட் வரையும் கவர் ஆகுது. கூலிங் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு. நம்ம இது ரிவ்யூவோ ப்ரொமோஷனோ கிடையாது. நம்ம உள்ளது என்னவோ கஸ்டமர் சைட்டில் என்ன பண்ணுறோம், என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதே போல் இந்த ஃபில்ட்ரு வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாற்றியெல்லாம் மாட்டிடாதீங்க. நம்ம தம்பி ஒருத்தர் தெரியாமல் அவர் மாற்றிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரீஅலோகேட் பண்ணி நம்ம மாட்டி கொடுத்துட்டோம். இதில் இன்டோர் கனெக்ஷன் 3 கோர் ஒயர் வராது. நம்ம வந்து அதை கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்டோர் கனெக்ஷன் ஒயர் போடுறோம். அதே போல் நம்ம 210 ஏசிக்கெலாம் கொஞ்சம் மேக்ஸிமம் 2.5 ஒயரை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா லோடு வந்து ஃபுல் லோடு நம்ம இன்டோர் 3 கோர் ஒயரில் தான் போகும். அதே போல் 4 கோர் ஒயர் வந்து அதில் கம்யூனிகேஷன் ஒயர் 3 மீட்டர் கம்யூனிகேஷன் ஒயர் 3 மீட்டர் காப்பர் கிட்டு இதில் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் கிட்டு வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் குவார்ட்டர் கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம 210 ஏசி பார்த்துருந்தீங்கன்னா பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/8 குவார்ட்டர் வந்திருக்கும். இதில் வந்து 1/2 இன்ச் குவார்ட்டர் தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி டியூப் லைட் யூஸ் பண்ணியிருந்தா ஹோல்டர் லைட் யூஸ் வந்தது. அந்த லைட்டை நம்ம டம்மி பண்ணிவிட்டு இன்டோர் யூனிட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம். அதே போல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயரிங் செக் பண்ணிங்க. ஒயரிங்கு அதே போல் கான்கிரீட் எதுவும் இருக்குதா அப்படிங்க செக் பண்ணிங்க. கோர் பிட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா முன்னாடி வீடியோவில், கோர் பிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிட்டு யாரும் கஸ்டமர் நம்ம டெக்னீஷியனுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணேன். மேக்ஸிமம் இது எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முன்னாடி நம்ம சென்னையில் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம லோக்கலில் இங்கே எல்லா ஏரியாலையுமே மதுரை, திருச்சி எல்லா ஏரியாலையும் இந்த பிட்டு கிடைக்கிது. இந்த பிட்டை போடும்போது நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால மட்டும் தான் நம்ம கோர் கட்டிங் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒன்லி வாலில் மட்டும் தான் போட முடியும். இது கான்கிரீட்டில் ட்ரில்லிங் இறங்காது. அதே போல் கஸ்டமர் வந்து ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தாங்க. ஸ்டெபிளைசர் வந்து இது டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர். இது இன்பல்ஸ் ஸ்டெபிளைசர் தான் கஸ்டமர் நமக்கு சொல்லி சேல்ஸ் பண்ணுற ப்ரொமோஷனு. ஆனால் இது நம்ம அவுட்ரு ஏரியா, வில்லேஜ் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம், இல்லை இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் நம்ம ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தெரியாது. நிறையா பேர் கேட்குறாங்க ஸ்டெபிளைசர் போட்டே ஆகணும் அப்படிமானு. அதே நம்ம சிட்டிக்குள்ளே தேவையில்லை, அவுட்ரு ஏரியாவுக்குள்ள கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் போட்டுக்கிற சேஃப்டி. ஏன்னா வோல்டேஜ் ப்ரிக்யூஷனுக்காண்டி. இது இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டியூப் லைட் லைன் இருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கஸ்டமர் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அந்த ஒயரிங் மட்டும் ஜாயின் பண்ணி சைடில் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸ்டாண்டு வந்து கஸ்டமர் மேலே நம்ம அவுட்டர் யூனிட் வைக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் சைடில் ஸ்டாண்ட் சைடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்டாண்டு அவுட்டர் யூனிட் அதே போல் மேலே வைக்க சொன்னாங்க. மேலே வைக்க போகும்போது கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க கீழே வைக்கிறதுக்கு நம்ம பைப் லைனும் நமக்கு அங்கே லென்த்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டர் யூனிட் வச்சு கொடுத்தோம். அதே போல் பைப் லைன் எல்லாமே நம்ம பெண்ட் பண்ணுறது இன்னர் ஸ்ப்ரிங்கோ அவுட்டர் ஸ்ப்ரிங்கோ போட்டு பெண்ட் பண்ணுங்கள். சும்மா கைகளில் பெண்ட் பண்ணாதீங்க, தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் பிஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு தான் பிரச்சனை. அது அவுட்டர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறது மெயினாக நம்ம 210 போடுறீங்க, 210 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டில் கண்டிப்பாக 3 பாஸ்னர் போட்டுருங்க, கிரிப்பிங் நல்லா இருக்க மாதிரி. அதே போல் அவுட்டர் யூனிட் நம்ம இது பைப் லைன் கனெக்ட் பண்ணுறது, இன்னர்லேருந்து பைப் லைன் கனெக்ட் பண்ணுறது யூ பண்டு போட்டு கனெக்ட் பண்ணுங்கள், இல்லை எல் பண்டு போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னர்லேருந்து இப்போ உங்களுக்கு வர்றது பேனாசோனிக்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ 11 இன்ச்சாக வேறு ஆக்கிட்டாங்க அந்த பைப் லைன்னு. அதனால் நம்ம யூ பண்டு போட்டு கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் பைப் லைன் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். அதே போல் ஃப்ளாரிங் செக் பண்ணிக்கங்க. பைப் லைன் வந்து கம்பெனிலேருந்து வர ஃப்ளாரிங் வந்து ஒரு சில டைம் வந்து சரியில்லாமல் இருக்குது. அதனால் ஃப்ளாரிங் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டு. ஃப்ளாரிங் சரியில்லை அப்படின்னா ஃப்ளாரிங் பண்ணியே மாட்டிடுங்க. அதே போல் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் நீட்டாக கவர் பண்ணியிருப்போம். ஒயிட் சிமெண்ட்லாம் மேக்ஸிமம் போட்டுடுங்க. ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இல்லை வேறு எதனா, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வாட்டர் லீக்கேஜ் வராது. நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அதே போல் ஹோல்ஸ் வந்து ஸ்லோப்பிங் தான் போடுவோம் செக் பண்ணுறது. அதே போல் ஒயரிங் எடுத்து கொடுத்தா டேப் அடிச்சு விட்டோம். டேப் அடிச்சு விட்டு ஏசி ஆன் பண்ணி பைப் லைன்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கேஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டினோம் கஸ்டமருக்கு ஓகே. இதில் வந்து உங்களுக்கு 4 வே ஸ்விங்கு வந்துடும். இது சேம் உங்களுக்கு அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதே தான். ஆன் ஆஃப் இதில் எல்லாமே பேசிக்காக உள்ளது தான். இதில் வந்து இது வந்து 25th மாடல் தான். அதனால் வந்து இதில் நம்ம கன்வெர்ட் i7 தான் இருக்கும்.
மற்றது எல்லாமே ரிமோட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது, இல்லை இந்த ஏசியை பற்றி வேறு எதனா பர்சனலாக நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்து வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.